இதுபோல மனித உரிமை ஆணையத்தின் தலைவருக்கு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட விவகாரம் ஊடகங்களில் செய்தியாக வெளிவருகிறது. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு கே பாலு அவர்கள் நீதிபதியிடம் முறையிட்டு மனித உரிமை ஆணைய தலைவருக்கு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாமாக முன்வந்து வழக்காக எடுக்க வேண்டும் என்று முறையிட்டிருக்கிறார். இதற்கிடையே நேற்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தமிழக மனித உரிமை ஆணைய தலைவருக்கு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது சட்டத்தின் ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து என்று தீர்மானம் இயற்றி உடனடியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இதையும் மீறி இன்று வரை தமிழக மனித உரிமை ஆணைய நீதிபதிக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் எங்களை எதிர்த்தால் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்பதை காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடுகிறார்கள். சிபிஎம் செயலர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது போலவே தமிழக காவல்துறை முதல்வருக்கு கூட கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்படும் ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கிறது. இந்த ஆணவ போக்கை மனித உரிமை ஆணையம் கட்டுப்படுத்தும் என்று நம்புகிறேன்.